வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நறுமணங்கிற ஊரில் தான் இருக்கோம். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா என்னோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க அண்ணியோட தங்கச்சி பொண்ணு, அப்புறம் தங்கச்சி பையன். இது ஏன் பையன்? இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. ஸோ ரொம்ப நாள் வந்து ஆசை இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட மொத்தமாக ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு பிரியாணி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இது நடக்க போகுது. ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கடகடன்னு ஆரம்பித்து நம்ம வந்து பிரியாணி சமையல் பண்ணுவோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். மட்டன் வேணா உங்க ஆடுல ஒண்ணு கொடுத்துருங்க. அவங்கள எடுத்துருப்பா. அந்த ஆண்டி வந்து மட்டன் தராங்களா, அவங்கள வந்து அவங்க சிக்கனை ஏன் சாப்பிடுறீங்க, மட்டனும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு எல்லாம் போட்டு மசாலா ரெடி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஊற்றலாம்டா. எவ்வளோன்னு பார்த்துக்கோ. எல்லாமே ஊற்றலாமா? அப்போ ஊற்றிடு. நிஜமா வெங்காயம் போட்டுக்கிறோம். ரோஸு நீ சொல்லு. இவங்கள போட்டுக்கிறோம். இவங்கள போட்டுக்கிறோம். நீ பொறுமையா போட்டுக்கிறோன்னு தூக்கி மூஞ்சில போட்டுக்கிறோம். நல்லா வதவணும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போ என்ன சொல்லு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அடுப்பத்தை வச்சோம், எண்ணெய் போட்டோம், வெங்காயம் போட்டிருக்கோம், வதக்கிட்டு இருக்கோம். சொல்லு வீடியோ பார்த்து சொல்லு. இவன் வந்து யார் தெரியுங்களா? எங்கள் ஐயப்பன் தெரியுங்களா? எங்கள் அண்ணன் பேரன் இவன். பார்த்துங்க, நல்லா இவனை மாதிரியே தான் இருப்பான் எங்கள் அண்ணன் பையன். ஆனால் நல்லா கலராக இருப்பான், அவ்வளோதான். இல்லைடா? ஓ ஐயப்பன் தான். ஐயப்பன் வந்து, ஆனா ஐயப்பன் கிடையாது. மாமா பார்த்தே ஹாய் சொல்லு வீடியோவுக்கு. சொல்ல மாட்டியா? ஆமா, அது ஒன்றும் இந்த பொழுதுக்கு ஆகுற மாதிரி தெரியலையே. விஜய் பால்காவை சாப்பிட்றியா? இங்கே பாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டுக்கியா? அத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஆமாம், அத்தைன்னுட்டு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். அத்தை போயிட்டு பெரிய அத்தைட்டு சொல்லி பெரிய அத்தை வந்து என்ன வீடியோ போட போயிட்டு என் தங்கச்சி வேலை வாங்கினேன்னு வந்துட போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். யூடியூப்ல ஜபர் பாய் வீடியோ பார்த்துட்டு ஒரு தாட்டி ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு. அம்மாகிட்ட கூட வந்து கேட்டு செமையாக இருந்துச்சு அந்த பிரியாணிப்பா. பட் நான் தான் இவ்வளோ நேரம் என்ன காமிச்சிங்கல்ல. ஆனால் இவ்வளோ குவான்டிட்டியில் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய கரண்டியில் நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெரிய கரண்டி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓகே, ஆமாம், பொறுமையாடியே கார்த்திக்கு போதுங்க. கூடிய சீக்கிரம் கார்த்திக் பிரியாணி ஸ்டால்னு ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ எல்லாம் பார்க்குற எல்லாம் கன்ஃபார்ம் வந்து வந்துருக்கு. அதுக்காக தான் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்க, இவங்கள தூக்கி அவங்க கூட கொட்டுறோம். விஜுவா இருந்தா விஜுவா அவங்கள கொட்டியாச்சு. ஐயோ பட்டல அவங்க நம்ம போடாமே விட்டோம். ரோஸு அதான் போட்டுருக்கணும். மாற்றி எப்படி இந்த வீடியோ போட்டோன்னு கேட்க போகிறாங்க. சாரி மக்களே, நாங்கள் வந்துட்டு எதோ வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் விட்டுட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் செய்கிறப்ப எப்பயுமே எண்ணெயில் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே பட்டலை அவங்க போடுவோம். அதனால் மாற்றி செய்கிற தெரியல நினச்சிக்காதீங்க, மறந்துட்டோம்.
ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பிரியாணி செய்கிற வீடியோ பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கத்தில் நின்று கரண்டி வச்சு கிண்டுறப்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் பக்கத்தில் நின்று உண்மையாக இப்போ கிண்டுறப்ப தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம். இப்போ தான் தெரியுது. ஓரத்தில் அடி பிடிக்குது, கொஞ்சம் இழுத்துட்டுமா? ஆக்சுவலாக தம்பி வந்து சும்மா நினச்சிடாதீங்க, இவரோட தலைமையில் தான் இந்த பிரியாணி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் தான் கண்காணிச்சிட்டு இருக்காரு. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ஐயோ வந்து அங்கதான் ஒரு பாம்பு இருக்கு, அதான் பயங்கர கோபமா இருக்காண்டா. ஐயப்பனும் சின்ன வயசுல இப்படிதான் இருப்பான். பாரதி அண்ணன்ட்ட பேச சொல்லு, எப்பா கிண்டி ஒரு மாதிரி ஆயிட்டான்னு சொல்ல. ஆமா, வேர்த்து கொட்டிடுச்சு சார். இதுக்கே நிழல்ல, மரத்தோட நிழல்ல தான் வந்து கிண்டுறோம். ஸோ அதுக்கே அந்த ஹீட் வந்து அப்படியே ஃபுல்லா அடிக்கிறனால வந்து பயங்கரமா வந்து ஒண்ணுக்கு ரெண்டு பேரை போட்டுக்கிட்டு உட்காந்து பாரு, கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் நம்மளால டேஸ்டா பிரியாணி சாப்பிட முடியும். அதோட இல்லை, நீங்க இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ பார்க்க முடியும் இல்லையா? நான் இருந்தேன் அந்த மாதிரி. இங்க பாருங்க, இது மாந்தோப்புல நிக்கிறேன், கிண்டுறப்பே புகை அடிக்குது. எப்படிதான் நீங்க சமைக்கிறீங்களோ? திட்டமா இருக்கா எல்லாரும்? தண்ணி குடிச்சா வேணுமாப்பா? இன்னும் கொஞ்சம் போடணும். நம்ம இன்னும் கம்மியாக தான் போட்டுருக்கோம் சார். இங்கே பாருங்க, என் பிள்ளை வந்துட்டு கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்கணும்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியாணி செய்யுது. அதனால் ஒவ்வொரு பையனும் அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக சமைக்க கற்றுக்குறீங்க. இப்போ கரெக்டாக இருக்கடியே எல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு தான் போவோம், காலேஜ் போகணும், உட்காந்து என் பிள்ளைகிட்ட வேலை பார்க்கணும் சொல்லிட்டேன் நான். அண்ணனை காமிக்க டெஸ்ட் பண்ணுறது பாரு. காரம் கரெக்டாக இருக்கும். பிளடி ஸ்வீட். உங்கள் அம்மாட்ட காமிடா, உங்கள் அம்மா தான் செஞ்ச காட்டு. ஃபேஸ் காட்டு நல்லா. சூப்பர். எங்க அண்ணியோட தங்கச்சி ரொம்ப வெக்கப்படுறாங்க. நாங்க நல்லா செஞ்சிருக்கோம். பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறோம், நீ சொல்லிட்டு. அந்த பிரியாணிக்கான மசாலா போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு காரெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை மட்டும் உள்ளே போட்டு தம் போட்டுட்டா நம்மளுக்கு பிரியாணி ரெடி. அதுக்குள்ள நாங்கள் சைட் சீன்லாம் பார்த்துட்டு வரோம். முடியல, ரொம்ப வேர்க்குது, முடியல எங்களால். ஓகே, ஆமா வேர்த்து கொட்டுது, இந்த ஜாக்கெட் எல்லாம் நனைஞ்சே போச்சு. எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்றாங்க. யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினா அவங்க அப்பா அது என்ன சொகுசா இருக்கும், அப்படி இருந்துச்சு இப்படி அன்னைக்கு எப்படி பூங்குடி அப்பா எங்க அக்கா பஸ் ஏறதுக்கு எங்க 2 பேரும் நிக்க வைக்கும் அப்படின்ட்டு. என்ன சொல்றது, என்னோட சின்ன வயசு அந்த இதெல்லாம் வந்து நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தேன். கஷ்ட காலம் இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. பிரியாணி தானே செஞ்சது, கல்குவாரியில போய் கல் உடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த வேலை நமக்கு புதுசு தானே ரோஸு. ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம தோப்பில் உட்காந்து பிரியாணிலாம் செஞ்சுட்டு அதை போய் தட்டில் போட்டுலாம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதை இலையில போட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த திருப்தி கிடைக்கும். அதனால் இப்போ இலை இருக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த வீட்டில் பாருங்களேன், 2 நாட்டு நாய் வச்சுருக்காங்க. ராஜபாளையம் நாய்ன்னு நினைக்கிறேன். அதுவா, அது ஒன்று அறுத்தா போதும்ல. இன்னைக்கு தான் என் திறமையை பார்க்க போறீங்கலாம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. வான்கோழிலாம் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சின்ன வயசில் அதை பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. தூரத்தில் வந்தாலே ஓடிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பயம் கம்மியாகிடுச்சு. நல்லா தரமான இலையாக இருந்துச்சு. சரி 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 ரைட்டு. பிரியாணிக்கு தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு கண்டுபிடிச்சிச்சாட்ருக்கு. அதுக்கும் வேணும்னு கேட்குது. கவலைப்படாது, உனக்கும் நாங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து தருவோம் கன்ஃபார்ம்.
நீ ஓட்டு பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து பிஜுமா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தம் போட போகிறோம். தண்ணிலாம் நல்லா இதாகிடுச்சு, சுண்டிடுச்சு. இப்போ வந்துட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தம் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ற வேலை தான். பிரியாணி மாதிரி இருக்கு. லைட்டாக புளி சாதம் மாதிரி இருக்கு. இப்போ ரெடி ஆகிடும் டிய. அது லாஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துருவாங்க. அந்த கல்லை எடுத்தாப்பா வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு கல்லை கொடுக்க மாட்டேங்கிறான் பிஜுமா. இவனை வீடியோவில் காட்டு பிஜுமா. கமெண்ட்ல எல்லாம் இவனை போட்டு கிண்டல் பண்ணட்டும். கல் கொடுக்காதவன் இவன் தான். சொல்லியாச்சு போ. ஐயா இலையில மிதிக்கிறானே. அந்த இடத்த கட் பண்ணி உனக்கு அதில் தான் சாப்பாடு. பார்த்துட்டே இரு. இந்த பக்கம் ஒன்று. எங்கள் அம்மா வர வரைக்கும் வேணா கை வச்சிங்கன்னா காலின்ற மாதிரி கத்தி அருவாமனை வெட்டு 2 வெட்டும் கிடைக்கும். ஆமா. ஒரு குட்டி பையன் நிக்கிறான் பாருங்க. இவன் என்ன பண்றான்? கோச்சிட்டு ஓடிடுறான். அந்த அது வரைக்கும் ஓடுறான், அப்புறம் ஓடிடுறான். ஹாய் சொல்லு பேச்சோம். ஹாய் சொல்லு வியூவர்ஸ்க்கு. ஹாய் வியூவர்ஸ். ஐயே உன்ன கமெண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க. அஸ்வந்த் என்ன அடம் பண்ணிட்டு ஓடுறான் பாருங்க. அது ஓடுறான் பாருங்க. நீங்க ஒரு மாங்காய் பிச்சு கூட. எப்ப பாரு ஓடிட்டே தான் இருக்கான். நல்லா டேஸ்டா இருக்கு மாங்காய் வாப்பி. அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், கோச்சிட்டு ஓடிடுறான். அது நல்லா இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? அப்ப அத கொடு. இலையவே சாப்பிட்டான். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கத்தி காட்ட காரி துப்பு வாங்கிட்டே. சூப்பரா வேற லெவல் பிச்சான். அண்ணனுக்கு கொடு. பாத்தியா கிராமத்துல இருக்கிறதுனால அவன் பார்த்தா கையால கடிக்க முடியல, வாயால கடிச்சிட்டு ஓடிட்டான். எனக்கு அந்த பையன் அஸ்வந்த் வந்து மாங்காய் பிச்சு கொடுத்தான். அந்த பால் பட போகுதுப்பா. வெந்துரு கை. தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க. தொட்டில உட்கார அப்படியே நான் காட்டுறேன். பீச்ல போனா சைடுல அந்த மரத்துல கட்டி இருக்க மாதிரி. மரத்துல கட்டி ஆடுற மாதிரி இங்க பாத்தீங்களா? கட்டி வச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா வடிகள் வேற என்ன காமெடி எடுப்போம். அஸ்வந்த் அது அம்மாக்கு ஒரு மாங்காய். எனக்கு அவங்களுக்குலாம் இல்லையா? தரமாட்டியா? ஏன் எனக்கு மாங்காய் கேட்குறான், தரமாட்டேன்ட்டு ஓடுறான். வாய் அவன் பாருங்க மாங்காவை வாயில கடிச்சு போயிடுச்சான். கேட்டதுக்கு வாயே வெந்துருச்சுன்ட்டு ஓடுறான். அங்க ஓடுறான். அவனை ஓடியே நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி வாங்க நம்மளுக்காக பிச்சு கொடுத்தால போய் அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் சொல்லுப்பா. இல்லைன்னா ஐயப்பா வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுவேன், என் பையன் பறிச்சு கொடுத்தால கார்த்தி, நீ என்ன அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கை கொடு. தேங்க்ஸ் மாங்காய் பிச்சு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. பாருங்க தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்ல இந்த கையால சொல்லுவாங்க, அந்த கையால சொல்லணும். அந்த கையால சொல்லு. சொல்லு, அந்த கையால சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே. பாய் பாய் இல்ல, இங்க பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி பரவாயில்ல வா, அழுவாத வா. இங்க அறுத்துருப்பா. கட்டான இடத்துல அறுத்துட்டு 2ஆ கூட கட் பண்ணிக்குவோம். வா வா இலை போய் பிச்சுட்டு வரலாங்க. வா வண்டியில போலாம். வண்டியில போலாங்க. போய் இலை பாப்பா மண்ணள்ளி போட்டுற போறேன். நான் பாருங்க அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன் ஆகுனா ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடிட்டான். இப்ப பாத்தீங்கல்ல ஓடிட்டான். எப்போ சுடும்பா ஒரு இது எடுத்துருவான். அவ்வளோதான். அதான் அரிசி ஊற விடாம அப்படியே தூக்கி போட்டுணும். பார்த்து சுட்டுக்காத. வச்சிருப்பா. அவ்வளோதான். இப்போ இதாகிடும். இன்னும் கொஞ்சம் நாள். ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடுறா. வந்து வாடுறா. நீ வேணா சண்டைக்கு வா. ஐயோ எப்படி பிள்ளைக்கு என்ன பாக்குற? கடவுளை கேட்டதுக்காகவா? வா சூடு வைக்கிறாங்க. வா சூடு வைக்கிறாங்க பாரு. இப்போ வந்து ஒரு வழியாக பிரியாணி இந்த வெயிலில் அப்படியே நல்லா சமைச்சு முடிச்சாச்சு. அப்புறம் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. திருட்டு ஒழுங்கா நீ போ கூப்பிடாத அவனை. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அடுப்பில் செய்யறதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். மக்களே வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க 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 சாப்பிடுங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம தோப்புலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதான் எங்கள் அண்ணியோட தங்கச்சி வீடு. இது இந்த வீடு தான். அப்படியே உள்ள வா பிஜுமா. ஹோம் டூர்லாம் கிடையாது, ஒரு சின்ன இங்கே வந்து ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பிஜுமா.
அங்கே பாரு தனியாக உட்காந்து. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணோன்னா பிடிங்கிப்பான். அவ்வளோதான் வீடு. அங்கே கிச்சனு, இது ரூம், அவ்வளோதான். ஆமாம், இது வந்து கிச்சனு. இது என்ன வச்சுருக்கீங்க? பியூரிஃபை வச்சுருக்கீங்களாடா? போதும் போதும் எல்லாம். அவன் வந்து இன்னும் சம்பாதிச்சு பெரிய வீடாக கட்டுறான். அவ்வளோதான். இங்கே பெட்ரூம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நாங்கள் போயிட்டு வரட்டுமா? பாய் சொல்ல. பாய் சொல்ல மாட்டியா? அவர் வந்து சின்சியராக கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. இது யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ஓகே பாய், see you next வீடியோ. பாய் பாய் பாய். நீ சொல்லிட்டு கிட்ட இப்படி வந்து வெயிலுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் பாய், see you next வீடியோ.